வெல்கம் டு ஈஸி சமையல். இப்போ நம்ம கிச்சனில் மட்டன் குருமா செய்ய போகிறேன். பாருங்க, சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை 2, லவங்கம் ஒரு 10, முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 6, இஞ்சி பூண்டு ஒரு 100 கிராம். நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ கேஸை பற்ற வைக்கிறேங்க. அதில் குக்கரை வச்சுருக்கேன். குக்கர் காய்ஞ்சிடுச்சு. அதில் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காய்ந்ததும் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதில் பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை கிள்ளி போட்டுக்கோங்க. சோம்பு லவங்கம் 2, ஏன்னா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இது தாளிப்பு கோசம் இதை போடுறோம். வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதோட கூட ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கணும். இப்போ பெரிய தக்காளி 4 கட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போடுறேங்க. இதில் முந்திரி எல்லாம் அரைச்ச விழுத, இஞ்சி பூண்டு எல்லாம் இதில் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் நல்லா 2 ஸ்பூனுக்கு மேலே போடணுங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் 3/4 கிலோ கறிங்க, ஆட்டுக்கறி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். மிளகாத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள், உப்பு. 3/4 கிலோ கறிங்க. உப்பு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு போடணும். இதில் புதினா தலையும் கிள்ளி போட்டுருக்கேன். இப்போது நம்ம இந்த ஆட்டுக்கறி 3/4 கிலோ வாங்கிட்டு வந்து அலம்பி வச்சுருக்கோங்க. இதை மட்டன் குருமா பண்ணால் மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை அலம்பி இதில் போடுறேங்க. 3/4 கிலோ நல்லா கலரிடணுங்க. ஒரு ஃபுல் தேங்காய்ங்க. இதை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அரைச்ச விழுது தண்ணி அந்த குக்கரில் இருக்கிற இதுவை மிக்சியில் இருக்கிறத அதில் ஊற்றுறேங்க. நல்லா ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி போடணும் குருமாவுக்கு. அது வேக வைக்கணும். ஒரு 5 விசில் வந்தோடனே குருமா ரெடி ஆகிடும். மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ப்ரெஷரை எடுக்கிறேன் குக்கர்லேருந்து. பாருங்க, கமகமன்ற மட்டன் குருமா ரெடி. இப்போது நான் அதை ஒரு பாத்திரத்தில் கிண்ணத்தில் ஊற்றுறேங்க. பாருங்க, மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த மட்டன் குருமா, பூரி எல்லாத்துக்குமே வச்சு தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். நீங்களும் செய்யுங்க. பெரியவங்க சிறியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் குருமா. பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.